வணக்கம். அவிய சிறுகதை. படைப்பு செல்வமணி அவர்கள். நன்றி. இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். காலை 7:30 மணிக்கே அடுத்த தெரு வரதராஜன் வந்து உட்கார்ந்து விட்டார். ஜாதகங்கள் பற்றி பேச. இந்தாடி குட்டி, ஒரு குச்சி ஒடிச்சிட்டு வா. அப்படியே ஒரு சொம்பு ஜலம். 2 நடை வேண்டாம்னு தான் ஒரேடியாக சொன்னேன். சொன்னா கொண்டு போய் கொடுத்தாள். வரதராஜன் பல்லை குத்தி கொண்டு ஒரு தரம் வாய் கொப்பளித்து விட்டு பார்வையை சமையலறை பக்கம் ஓட விட்டார். அங்கே பல்ப் எரிந்து கொண்டிருந்தது. தன் கடிகாரத்தை பார்த்தார். ஏண்டி குட்டி, மணி 7:30 சமையல் ரூம் விளக்கை அணைக்கிறதுக்கு என்ன? இதோ அணைக்கிறேன். சொன்னா போய் அணைத்து விட்டு வந்தாள். வரதராஜன் கோபாலசாமியிடம் பேச ஆரம்பித்தான். நுங்கம்பாக்கம் போனேன்னா பையன் கண்ணுக்கு லட்சணம் தான். சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டாம். அது ஒரு தப்பில்லை. வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஆவடி போகிறானாம். சித்தப்பா தான் எல்லாமாம். அவர்கிட்டே சொல்கிறானாம். கோபால்சாமி கொட்டி கொண்டிருந்தார். வரதராஜன் கோபால்சாமியின் கையில் இருந்த பேப்பரை உரிமையுடன் பறித்து சில செய்திகளை வாய்விட்டு உறக்கப்படுத்தார். அப்புறம் அலட்சியமாக தாறுமாறாக பக்கங்களை முடித்து தொப்பென்று போட்டுவிட்டார். என்ன இன்னைக்கும் கீரையா என்று உள்ளே போனார். சுவாமி அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சொர்ணாவின் பாட்டி ஞாபக மறதியாய் போட்டுவிட்டு போய்விட்டார். வரதராஜன் கோபத்துடன், ஏண்டி குட்டி, அவிய உன் அப்பாவோட சம்பாத்தியமெல்லாம் கரண்ட் பில் கட்டியே தீர்ந்துடும் போலிருக்கே என்றார். பாட்டி புடவை உடுத்திட்டு இருந்தால் மாமா. சமாதானம் சொல்லிவிட்டு பூஜை அறை விளக்கை அணைக்கிற போது சொர்ணாவுக்கு பயமாக இருந்தது. மாமாவின் கண்ணில் பாத்ரூமுக்கு வெளியே எரிகிற 0 வால்ட் பல்பு தெரிய போகிறதோ என்று பயந்தாள். வரதராஜன் பார்த்து விட்டார். அதையும் கோபித்து கொண்டார். சொன்னா, அவிய என்று எத்தனை தரம் நான் முட்டிக்கிறது? உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை. அவிய என்பது அனாவசிய விளக்கை அணை என்பதைத்தான் வரதராஜன் சுருக்கமாக அப்படி சொல்வது வழக்கம். எல்லாவற்றிலுமே அவர் சிக்கனத்தை கடைபிடிப்பவர். தன் வீட்டில் மட்டுமல்ல, நண்பர் கோபால்சாமி வீட்டு விவகாரங்களிலும் தலையிட்டு சிக்கனப்படுத்துவார். கீரைக்கு தேங்காயா என்று பார்வதியை கேட்டார். சொர்ணாவின் அம்மா குற்றவாளியைப் போல் அரைச்சி விட்டு பண்ணால் தானே நல்லாயிருக்கும். குழந்தைங்க அதுதான் விரும்புகிறாங்க என்றாள். நேற்று தான் தேங்காய் துவையல். ஒரு தேங்காய் 2.25 ரூபாய். அம்மாடி, ருசி என்ன ருசி? கீரையை பச்சையாக பசக்க பண்ணால் தான் ருசி. திருமண வரை போதும். கோபால்சாமி எழுந்து உள்ளே வந்தார். அப்புறம் என்ன சமாச்சாரம்? உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சொர்ணத்தை பார்க்க இன்னைக்கு சாயங்காலம் திருப்பூர்லேருந்து வர்றாங்க. என் பேரில் நம்பிக்கை போயிட்டு தாக்கும். சரி, பையன் என்ன பண்ணுறானாம்? MBAவாம். டாடா கம்பெனியில் வேலையாம். 3000 ரூபாய் சம்பளமாம். பொண்ணை பிடிக்கணுமே. சரி, சாயந்தரம் வந்துடுன்னு சொல்கிறேன். அவ்வளவுதானே? எத்தனை மணிக்கு வர்றாங்க? 6:30க்கு. நான் 6க்கே வந்துடுறேன். ஏதேனும் பழம் கிளம் வாங்கிட்டு வரணும்னா சில்லறை கொடு. வாங்கிட்டு இன்னும் வேணும்னாலும் சீக்கிரமாக வந்துடுறேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ மட்டும் ஞாபகமாக வந்துடு. வரதராஜன் போனதும் பார்வதி கணவனிடம் வந்தாள். அதுங்கிட்ட சொல்லிட்டீங்களாக்கும்? ஏன், எதையாவது அச்சு பிச்சு மாதிரி சொல்லி வைக்கும். நான் கொண்டு வந்த ஜாதகங்களை பற்றி அனாவசியமாக ஏதாவது பேசி வைப்பார். வர்றவங்களுக்கு வித்தியாசப்படும்.
எல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்படி ஒன்றும் விவேகம் தெரியாதவன் இல்லை வரதராஜன். 6 மணிக்கெல்லாம் சொர்ணாவுக்கு அலங்காரம் ஆகிவிட்டது. MBA டாடா கம்பெனி 3000 சம்பளம் கல்கத்தா. கற்பனை பண்ண அவளுக்கு பயமாக இருந்தது, வெட்கமாகவும் இருந்தது. சைக்கிள் மணி கிணுகிடுத்தது. வரதராஜன் வந்தாயிற்று. முதல்ல நான் அலங்காரத்தை பார்த்தாகணும். விறுவிறுன்னு வந்து உள்ளே வந்து சொர்ணத்தை பார்த்தார். யார் கட்டி விட்டது? தொசா புசான்னு இருக்குது. இது என்ன லைட் கலர்? டார்க் க்ரீனில் இருக்குமே, அதை கட்டிக்கப்படாதா? உன் நிறத்துக்கு அதுதான் பளிச்சுன்னு இருக்கும். சொர்ணாவை கோபித்தார். பார்வதி சொன்னால், சரி என்னவோ கட்டியாச்சு, அவங்க வர்ற நேரம் ஆயிட்டுது, மாட்டி ஈட்டி கட்ட பொழுதில்லை, விடுங்க. சுபு எங்கே போயிட்டான்? இன்றைக்கி கூட துரைக்கு கிரிக்கெட் ஆகும். வரதராஜன் அதட்டி கொண்டிருக்கும் பொழுதே சொர்ணாவின் தம்பி சுபு வெளியிலிருந்து வந்தான். ஏண்டாப்பா, மனுஷால் வர்றப்போ பக்கத்தில் இருக்க வேண்டாமா என்று அவனை அதட்டி விட்டு சமையல் மேடைக்கு போய் எவசில்வர் தூக்கை திறந்து சொஜ்ஜியை கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு பார்த்தார். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இத்தனை ஏன் பண்ணீங்க? வர்றவங்க 2 பேரோ 3 பேரோ தான். பார்வதி ஏதோ முணுமுணுத்தவாறு கதம்பத்தை எடுத்துக்கொண்டு வாசல் பக்கம் காரியம் இருப்பது போல் போனாள். காரின் ஹார்ன் சத்தம் கேட்டது. கோபால்சாமி பரபரப்புடன் உள்ளே வந்தார். அவர்கள் வந்தாச்சு. வரதராஜனும் நண்பரும் வாசலுக்கு போய் வந்தவர்களை வரவேற்றார்கள். பையன் உயரமாக இருந்தான். முகத்தில் அவ்வளவு கலை என்று சொல்ல முடியாது. அவனுடைய அப்பா, அம்மா, ஒரு அக்கா எல்லோரும் ஹாலிலே உட்கார்ந்து விட்டனர். கலகலவென்று பையன் பேசினான். கோபால்சாமியை எங்கே பேச விட்டார் வரதராஜன். தானே பேசினார். எந்த வருஷம் MBA முடிச்சிங்க? அகமதாபாத்தா, டெல்லியா, மெட்ராஸா, பெங்களூரா? அகமதாபாத். நான் நினைத்தேன் என்று நாகராஜன் பார்வையை மாடிப்பக்கமாக செலுத்தினார். சுபு என்று சொர்ணாவின் தம்பியை கூப்பிட்டார். அவிய. மாடியில் 3 ரூமிலும் 3 விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. சுப்பு பேசாமல் அப்பா பின்னால் போய் நின்று விட்டான். அவன் காதில் விழவில்லையாக்கும் என்று மறுபடியும் வரதராஜன் சுப்பு அவிய என்று கொஞ்சம் உறக்கவே சொன்னார். 2ஆம் தரம் அவர் உறக்க சொன்னதும் வந்திருந்த வாலிபன், என்ன சொன்னீங்க என்று அவரை கேட்டு வைத்தான். வரதராஜன் அசடு வழிய, உங்களுக்கு ஒன்றும் இல்லை அவியே என்றேன் என்றார். கோபால்சாமி நண்பரின் கையை மெதுவாக தொட்டார். இது என்ன வளவளன்னு இதையெல்லாம் பேசாது என்பது போல் பார்த்தார். சரி சரி, அது ஒன்றும் இல்லை என்று வரதராஜன் சமாளித்து கொண்டார். அது ஒரு கோட் வேர்ட், அது எங்களுக்கு தான் தெரியும் என்றார். கோபால்சாமி சொன்னார், சார் பெயர் வரதராஜன். இந்த பக்கத்தில் இவர்தான் பிரபல கல்யாண புரோக்கர். ஏராளமான கல்யாணங்களை செய்து வச்சிருக்கிறார். கல்கத்தாவில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. வாலிபன் எழுந்து கொண்டான். வரதராஜன் கோபமாக சுப்புவை கூப்பிட்டார். மாடியில் இன்னும் 3 அறையில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. சுப்பு அவிய என்றார். பார்க்க வந்த பையன் அவரிடம், சார் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தனியாக பேசணும். தாராளமாக. நாகராஜன் எழுந்து போனார். தனி அறை சார் என்றான் பையன். நான் இப்போ திருந்திட்டேன் சார், தயவுசெய்து காரியத்தை கெடுத்துடாதீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த அவிய விஷயம். வரதராஜன் திகைத்தார். என்னப்பா சொல்கிறேன்?
வாலிபன் அவசரமாக கால் சட்டை பையிலிருந்து ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து அவரிடம் தந்தான். ஏறக்குறைய 1000 ரூபாய் இதில் இருக்குது சார். தயவு பண்ணி என் அவிய விஷயத்தை போட்டு உடைக்காமல் கல்யாணத்தை முடித்து வச்சிங்கன்னா இன்னும் 2000 தரேன். ப்ராமிஸ். வரதராஜன் மோபாயை சொரிந்து கொண்டார். ஏதோ விஷயம் இருக்கு. சரி, யோசனை பண்ணி சொல்கிறேன் என்று இழுத்தார். சார், பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டது. அருணாவை விட, வினோதாவை விட, அனுஷியை விட இவள் ரொம்ப அழகு சார். அருணாவையும் வினோதாவையும் அனுஷியாவையும் கூட நானாக ஒன்றும் கெடுக்கிறேன். அவங்க தான் என்னை விரும்பினாங்க. சத்தியமாக எனக்கு அவங்க பேரில் லைக்கிங் இல்லை. அவங்க கேரக்டரும் சரியில்லை. கல்கத்தாவுக்கு போய் இப்போ நீங்களே விசாரிங்க. கண்டவங்களோட தான் அவங்க சுற்றிட்டுருப்பாங்க. வரதராஜன் மோபாயை தடவுவதை நிறுத்தினார். சரி, நான் ஏதோ ட்ரை பண்ணுறேன். பணங்கிடமெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஊருக்கு போங்க. உங்கள் அட்ரஸுக்கு அப்புறமா எழுதுகிறேன். வந்தவர்கள் புறப்பட்டு போனபின் வரதராஜன் பெரிதாக சிரித்தார். அவிய 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 என்று சிரித்து கொண்டே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார். பையன் என்ன சொன்னா? உங்களை தனியாக அழைச்சிட்டு போய் ஏதோ பேசினானே? கோபாலசாமி ஆவலுடன் கேட்டார். வரதராஜன் சிரித்தார். அவிய நம்ம சொன்னா தப்பித்தான். எனக்கு அனாமத்தாக 1000 ரூபாய் லாபம். அவிய அவிய என்றவாறு பையில் இந்த 1000 ரூபாய் எடுத்து மேஜை மீது போட்டுவிட்டு நடந்ததை விவரித்தார். வரதராஜனின் அவிய பல விளக்குகளை அணைக்க உதவியது. ஆனால் சொர்ணாவின் வாழ்க்கைக்கு அணையாமல் இருக்கவும் அது உதவியது.